ஆவியானவர் இந்த ஆளுகை செய்யும்படி ஒத்தாசை அனுப்புகிற பர்வதத்தை நோக்கி பார்த்து மாத்திரமல்ல, இம்மட்டும் நம்மை ஜீவனோடு வழி நடத்தி வந்த தேவனுக்கு நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்திரம் பண்ணி அவரை துதித்து ஆராதித்து மகிமைப்படுத்தும்படி நாம் கடந்து வந்திருக்கிறோம். ஆகவே பரலோக பிதாவே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஐயா, உம்மை நாங்கள் போற்றுகிறோம், உம்மை நாங்கள் வரவேற்கிறோம் ஐயா. இந்த நல்ல காலை ஆராதனை வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சபையாரோடு இணைந்து ஆலயத்தில் வந்து உம்மை ஆராதிக்க கர்த்தர் பாராட்டின தயவுக்காக, அன்புக்காக, இரக்கத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம் 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 ஐயா. அந்த காலை வேளையில நீர் அசைவாடுவீராக, ஆவியானவர் இறங்கி வருவீராக. உடைய மகிமையின் பிரசன்னம் இந்த இடத்தை மூடுவதாக. வந்திருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இன்னும் அநேக ஆத்துமாக்களை ஏற்ற வேளையில நீ கொண்டு வருவீராக. இந்த இடமெல்லாம் ஜீவனுடைய தேவனை ஆராதிக்கும்படி ஆத்துமாக்களால நிரப்பப்படட்டும். எல்லா தடைகள், எல்லா பலவான் எதிர் வல்லமைகளை இயேசுவின் நாமத்திலே நான் கடிந்து ஜெபிக்கிறேன் ஐயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நிறைவான நீங்க வரும்பொழுது எல்லா குறைவானதும் இயேசுவின் நாமத்தில் அது ஒளிந்து போய்விடுமா. எங்களை ஆட்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். 2 ஆராதனையிலும் நம்முடைய மகிமை ஆலயத்தை மூடும். நம்முடைய பிரசன்னம் எங்களை நிரப்பட்டும். எழுந்தவீராக. ஸ்தோத்திரம். இணையதளத்திலே பார்க்கிற, பேஸ்புக் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற, எங்களோடு ஆன்லைனில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை கூட நீர் ஆசீர்வதிப்பீராக. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஐயா. அவை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. அருளேராரமாய் பெய்ய உறுதி வாக்கிருவே, ஆறுதல் தேறுதல் செய்ய சபையை உயிர்ப்பிக்குமே. அவசியமே அற்பமாய் சற்பமாய் அல்ல, தீரடாய் பெய்யட்டுமே. அருள் ஏராளமாய் பெய்ய மேகமந்தாரமுண்டா, காடான நீலத்தீரே செழிப்பும் பூரிப்புமா. அருள் அவசியமே அற்பமாய் சற்பமாய் அல்ல, தீரடாய் பெய்யட்டுமே. அருள் ஏராளமாய் பெய்ய இயேசு வந்தருளுமே. எங்கள் கூட்டத்திலே கிரியை செய்தருளும். அருள் அவசியமே அற்பமாய் சற்பமாய் அல்ல, தீரடாய் பெய்யட்டுமே. There shall be service of blessing, send them upon us, O Lord. Grant to us now refreshing, come and now honor thy word. Service of blessing, service of blessing we need. Mercy the throne that's but for the service
sweet breeze. அருள்கேடமாய் பெய்யும் பொழியும் இச்சடமே அருளின் மாரியை தாரும் ஜீவதயாபரரே அருளவசியமே அர்த்தமாய் சொற்பமாய் அல்ல தீரணம் செய்யட்டுமே அர்த்தமாய் சொற்பமாய் அல்ல தீரணம் செய்யட்டுமே. ஆண்டவரே, முந்தின ஆலயத்தின் மகிமை காசிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரியது என்று சொன்னீங்க. அருள் ஏராளமாய் பெய்யட்டும். வானத்தை கிழித்து இறங்குவீராக, ஒருக்கும் அக்கினியை போடுவீராக. தாகத்தோடு வந்திருக்கிற பிள்ளையுடைய தாகத்தை தீர்ப்பீராக. கர்த்தருடைய ஆலயத்திலே தங்கியிருப்பதையே தாவீது விரும்பினது போல, கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன் அதையே நாடுவேன் என்ற வார்த்தையின்படி இந்த காலை வேளையில வேறு இடத்தில் 1000 நாள் வாழ்வதை காட்டிலும் உம்முடைய பிரசன்னத்தில் உம்முடைய சமூகத்தில் வாழும் ஒரே நாள் நல்லது. ஆராதிக்கும்படி வந்திருக்கிறோம், துதிக்கும்படி வந்திருக்கிறோம். ஏற்ற வேளையில அப்பா ஜனங்களை கொண்டு வந்து ஒவ்வொருவரையும் இன்றைக்கு மன்னாவினால் திருப்திப்படுத்தி அனுப்புவீராக. இணையதளத்துல பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு நீர் இடைபடுவீராக, பேசுவீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். நாம் அமர்ந்து கொள்ளலாம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இந்த காலை ஆராதனைக்கு மீண்டும் மகதாயின் சபை உங்களை வரவேற்கிறது. ஒரு சில பாடல்களை நாம் கரங்களை தட்டி உற்சாகமாய் பாட போறோம். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமென். இம்மட்டும் நமக்கு சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருந்தார். இனிமேலும் அவர் நம்மை எல்ஷடாய், யெகோவா ஈரே எல்லா நாமத்திலும் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாய் நாம் தேவனை ஆராதித்து பாடுவோம். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் தேவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மனநாதன். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் தேவனானார். இது அதிசயம் தானே, இது உண்மைதானே, இது அதிசயம் தானே, இது உண்மைதானே. சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மனவாளன். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். கண்டு கொண்டேன் ஒரு துறைய, ஏற்றுக் கொண்டேன் ஒரு பக்திஸ்வரம். கண்டு கொண்டேன் ஒரு துறைய, ஏற்றுக் கொண்டேன் ஒரு பக்திஸ்வரம். இயேசுதான் என் ரட்சகர், இயேசுதான் என் ராஜா, இயேசுதான் என் ரட்சகர், இயேசுதான் என் ராஜா. சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மனவாளன். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் தேவனானார். சந்தோஷமும் சமாதானமும் பொங்குதம்மா, சந்தோஷமும் சமாதானமும் என் உள்ளத்தில் பொங்குதம்மா. பாவமெல்லாம் போக்கிவிட்டார், பயங்களெல்லாம் நீக்கிவிட்டார். பாவமெல்லாம் போக்கிவிட்டார், பயங்களெல்லாம் நீக்கிவிட்டார்.
இயேசுவாய் வாழ்வதுதான் கடவுள் என் வாழ்வில் நோக்கமெல்லாம். இயேசுவாய் வாழ்வதுதான் சர்வ வல்லவர் என் சொந்தமானார். சாமி வென்றவர் என் தேவனானார். சர்வ வல்லவர் என் நிஜமான. சாமி வென்றவர் என் மனவாளர். சொல்லுவேன் உலகமெங்கும் பறைசாற்றுவேன். ஊரெல்லாம் சொல்லிடுவேன் உலகமெங்கும் பறைசாற்றுவேன். ஜீவிக்கிறார் இயேசு சீக்கிரமாய் வந்திடுவார். ஜீவிக்கிறார் இயேசு சீக்கிரமாய் வந்திடுவார். சர்வ வல்லவர் என் நிஜமானே. சாவு வென்றவர் என் மனவாளர். சர்வ வல்லவர் என் சொந்தமானார். சாவு வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் நிஜமானே. சாவு வென்றவர் என் மனவாளர். அல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர்? சர்வ வல்லமையுள்ளவர், மரணத்தை ஜெயித்தவர். ஆமென். ஹல்லேலூயா. அந்த சர்வ வல்லமையுள்ள தேவனை இன்றைக்கு நாம் தியானித்து ஆராதிக்க போகிறோம். ஆமென். சீக்கிரமாய் அவர் வந்திடுவார். ஹல்லேலூயா. ஒவ்வொருவரையும் அவரை சேர்த்துக் கொள்ள இந்த வருகை அவளோடு நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. கூடுமே, எல்லாம் கூடுமே. உம்மால் எல்லாம் கூடும். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இன்றைக்கு இந்த காலை வேளையில என்ன எதிர்பார்ப்போடு நீங்கள் வந்திருந்தாலும், என்ன தேவையோடு வந்திருந்தாலும், மனுஷரால் கூடாதது தேவனால் எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. அவை உணர்ந்து கூடுமே அப்பா. எந்த மலை போல பிரச்சனையா இருந்தாலும் அதை பனி போல உருகச்சை அவர் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். எத்தனை பெரிய தடைகளா இருந்தாலும் அவர் தடைகளை தகர்க்கிறவராய் மத்தியிலே அவர் அசைவாடுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. அவர் நல்ல கரங்களை தட்டி, செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் வெடித்தது ஐயா. யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றது. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடாதது ஒன்றுமில்லை. உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடாதது ஒன்றுமில்லை. உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. பதம் மீது நடந்தீரையா, படுப்புயல் நடத்தினீரே. பதம் மீது நடந்தீரையா, படுப்புயல் நடத்தினீரே. சாத்தானை ஒடுக்கினீரே. சர்வ வல்லவரே, சாத்தானை ஒடுக்கினீரே. சர்வ வல்லவரே. கொடுமே, எல்லாம் கொடுமே, உன்னாலே எல்லாம் கூடாதது ஒன்றுமில்லை. உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா. செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா. யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா. யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடாதது ஒன்றுமில்லை. உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. மரித்து உயிர்த்தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா. மரித்து உயிர்த்தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா. மறுபடி வருவீரையா. உருமாற்றம் தருவீரையா.
மறுபடி வருவீரையா, ஒரு மாற்றம் தருவீரையா. கூடுமே 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 பொன்னாரே எல்லாம் கூடும். ஆமென். ஒன்றுமில்லை தவமால் கூடாதது ஒன்றுமில்லை. சொல்லுங்க, உன்னாமம் உன்னாமம் சொன்னால் போது பேய்கள் ஓடுகையா. ஆமென். உன்னாமம் சொன்னால் போது பேய்கள் ஓடுகையா. உன் பெயரால் உன் பெயரால் நோய்கள் மறையுதையா. உன் பெயரால் கை நீட்டினார் நோய்கள் மறையுதையா. இயேசு பெரியவர், நம் இயேசு பெரியவர், இயேசு பெரியவர், நம் இயேசு பெரியவர், என்றென்றும் இயேசு பெரியவர். அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். அல்லேலூயா. என்றென்றும் இயேசு பெரியவர், அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். மனுஷனை பார்த்திடும் இயேசு பெரியவர், பிரபுக்களை பார்த்திடும் இயேசு பெரியவர். மனுஷனை பார்த்திடும் இயேசு பெரியவர், பிரபுக்களை பார்த்திடும் இயேசு பெரியவர். செல்வங்களை பார்த்திடும் இயேசு பெரியவர், செல்வங்களை பார்த்திடும் இயேசு பெரியவர். பட்ட பதவி பார்த்திடும் இயேசு பெரியவர், பட்ட பதவி பார்த்திடும் இயேசு பெரியவர். இயேசு பெரியவர், நம் இயேசு பெரியவர், இயேசு பெரியவர், நம் இயேசு பெரியவர், என்றும் இயேசு பெரியவர். அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். அல்லேலூயா. என்றென்றும் இயேசு பெரியவர், அவர் ஒருபோதும். உனக்குள்ளே உனக்குள்ளே இருக்கின்ற இயேசு பெரியவர், உலகில் உள்ள சத்தாகிலும் இயேசு பெரியவர். உங்களுக்குள்ளே இருக்கின்ற இயேசு பெரியவர், உலகில் உள்ள சத்தாகிலும் இயேசு பெரியவர். உறங்காமல் காத்திடும் இயேசு பெரியவர், உறங்காமல் காத்திடும் இயேசு பெரியவர். உன் குறைவை நிறைவாக்கும் இயேசு பெரியவர், உன் குறைவை நிறைவாக்கும் இயேசு பெரியவர். கூடுமே எல்லாம் கூடுமே, உன்னாலே எல்லாம் கூடும். கூடாதது கூடாதது ஒன்றுமில்லை, உமால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே எல்லாம் கூடுமே, உன்னாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உமால் கூடாதது ஒன்றுமில்லை. அதிசயங்கள் செய்திடும் இயேசு பெரியவர், அற்புதங்கள் செய்திடும் இயேசு பெரியவர். சொல்லுவோம், அதிசயங்கள் செய்திடும் இயேசு பெரியவர், அற்புதங்கள் செய்திடும் இயேசு பெரியவர். நம்பினோரை வாழ வைக்கும், ஆமென், நம்பினோரை வாழ வைக்கும் பெரியவர். நம்பிக்கையின் நங்கூரம் இயேசு பெரியவர், நம்பிக்கையின் நங்கூரம் இயேசு பெரியவர். இயேசு பெரியவர், நம் இயேசு பெரியவர், இயேசு பெரியவர், நம் இயேசு பெரியவர். ஓ, என்றென்றும் இயேசு பெரியவர், அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். அல்லேலூயா. என்றென்றும் இயேசு பெரியவர், ஒருபோதும் கைவிட மாட்டார். நல்ல கரத்தை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் உங்களுக்குள்ள இருக்கிற இயேசு பெரியவர். ஆமென். அல்லேலூயா. அதிசயங்கள் செய்திடும் இயேசு பெரியவராய் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். ஆமென். இம்மட்டும் உங்களை நடத்தின தேவன் இனிமேலும் நடத்த வல்லமை உள்ளவர். எழுந்து நின்று ஆண்டவரை ஆராதிப்போமா? ஒரு சில நிமிடங்கள் நல்ல வாய்களை திறந்து, ஒரு 5-6 மாதங்கள் ஆலயத்திற்கு வர முடியாமல் இருந்த தடைகளை எல்லாம் கர்த்தர் மாற்றி ஆலயத்திலே கொண்டு வந்து ஆராதிக்கும்படி கர்த்தர் கிருபை பாராட்ட இருக்கிறார். ஆகவே அப்பா கொடுத்த இந்த நல்ல வாய்ப்புக்காக, இந்த தயவுக்காக, கிருபைக்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லுமா. ஜீவனுள்ள நாளனாமை நான் துதிப்பேன் ஆண்டவரே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் துதிப்பேன். முழு உள்ளத்தோடு முழு ஹிருதயத்தோடு ஆராதிப்பேன். ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல வாய்களை சிறந்த ஆண்டவரை துதிக்க துதிக்க கர்த்தர் உங்களுக்கு ஒரு புதிய அபிஷேகத்தை தருவார்.
புது பலனை தருவார். நேற்றை அபிஷேகம் அல்ல, இன்றைக்கு ஒரு புது அபிஷேகம், இன்றைக்கு ஒரு புது வல்லமை, இன்றைக்கு ஒரு புது கிருபையை கர்த்தர் உங்களுக்கு தந்து மென்மேலும் உயர்த்த வல்லமை உள்ளவர். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உங்களுடைய வாழ்க்கையில் அவர் செய்ய நினைத்தது ஒன்றுமே தடைபடாது. ஆமென். தேவரின் சகலத்தையும் செய்ய வல்லவர். என்ன எதிர்பார்ப்போடு கடந்து வந்திருந்தால், என்ன தேவையோடு கடந்து வந்திருந்தால், எந்த கடன் பிரச்சனையா இருந்தால், உடைய சூழ்நிலைகள் எதுவா இருந்தால், கர்த்தருடைய வாழ்க்கையில செய்ய நினைத்தது அது நிறைவேறும். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மகிமை உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நாங்களுமே துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஐயா. தேவரீரே சகலமும் செய்ய வல்லவர். தேவரே தேவன் செய்ய வல்லவர். நீ செய்ய நினைத்தது நிறைவேறும். நீ செய்வதை தடுப்பவன் யார்? நீ செய்ய நினைத்தது நிறைவேறும். நீ செய்வதை தடுப்பவன் யார்? தேவரே நீ சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கப்பான தேவன் யார்? தரிசனம் தந்தவனீரோ, தவறாமல் நிறைவேற்றி முடித்தீரே. சவால்கள் என்றும் கைத்திடுவேன். சர்வ வல்லவனே தரிசனம் தந்தவனீரோ, தவறாமல் நிறைவேற்றி முடித்தீரே. சவால்கள் என்றும் கைத்திடுவேன். சர்வ வல்லவனே தேவரே சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கப்பான தேவன் யார்? தேவரே நீ சகலமும் செய்ய தேவரே உமக்கப்பான தேவன் யார்? தடைகளை உடைத்தவர் நீதானே. தடுப்பவர் எவரும் எங்கில்லையே. கடலையும் ஆற்றையும் கடந்திடுவேன். கண்மலையை உமை துடித்திடுவேன். தடைகளை உடைப்பவர் நீதானே. தடுப்பவர் எவரும் எங்கில்லையே. கடலையும் ஆற்றையும் கடந்திடுவேன். கண்மலையை உமை துடித்திடுவேன். தேவரே சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கப்பான யார்? உமக்கப்பானவர் யார்? உமக்கப்பானவர் யார்? உமக்கப்பானவர் யார்? உமக்கப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலோ உமக்கப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கப்பானவர் யார்? கண்மலையை தீர்த்திறந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீர். கண்மலையை தீர்த்திறந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீர். உம் நாமம் என்றும் அற்புதம் செய்திடுவேன். அதிசயம் என்றும் அற்புதம் செய்திடுவேன். உமக்கப்பானவர் யாரை கட்டி விட்டவர் யார்? உமக்கப்பானவர் யார்? உமக்கப்பானவர் யார்? உமக்கப்பானவர் யார்? அல்லேலூயா. பூமியில் உமக்கப்பானவர்
பிளந்து ஆமே ஜனங்களை நடத்தி சென்று செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்று நீ நல்லவர் சர்வ வல்லவர் எங்கு பார்த்து மாறாதவர் நல்லவர் சர்வ வல்லவர் எங்கு பார்த்து மாறாதவர் நீ நல்லவர் சர்வ வல்லவர் எங்கு பார்த்து மாறாதவர் உமக்கு பாடவர் யார் உமக்கு பாடவர் யார் உமக்கு பாடவர் உமக்கு பாடவர் யார் உமக்கு பாடவர் யார் வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாடவர் யார் தேவகளில் உமக்கு பாடவர் யார் வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாடவர் யார். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். வானத்திலும் பூமியிலும் அவரை போல ஒரு தெய்வம் இல்லை. ஆமென் அல்லேலூயா. ஒரு செங்கடல் இருந்தாலும் அதிலே வழியை உண்டு பண்ணுகிற தேவன். யோர்தான் பிரவாகித்து வந்தாலும் பின்னிட்டு திரும்ப பண்ணுகிற தேவன். எரிகோ தடையா இருந்தாலும் தடைகளை தகர்த்து பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்கு அழைத்து செல்கிற வல்லமையுள்ள தேவன். அதே தேவன் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில எத்தனை தடைகள் இருந்தாலும் எத்தனை யோர்தான் பிரவாகித்து வந்தாலும் தேவன் உங்களுக்கு முன் செல்லும் பொழுது இயேசு கிறிஸ்துவுக்கு சேனை அதிபதியாய் யூதா கோத்திரத்து ராஜாவாய் முன் செல்லும் பொழுது எல்லா தடைகளையும் அவர் உடைக்கிறவர். ஆமென். ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. நன்றியோடு கூட நாங்கள் துதிக்கிறோம் ஐயா. உமையே மேன்மைப்படுத்துகிறோம். ஸ்தோத்திரம். ஒருவரும் சேராவழியினில் வாசம் செய்திடும் எங்கள் தேவனே மனிதருள் யாரும் கண்டிரா மகிமையுடையவர் எங்கள் தேவனே. நீரே உன்னத நீரே பரிசுத்த நீரே மகத்துவ உம்மை ஆராதிப்பே. நீரே உன்னத நீரே பரிசுத்த நீரே மகத்துவ உம்மை ஆராதிப்பே. எல்வலாம் நீரே உமக்கு ஆரம்பம் இல்லையே. எல்வலாம் நீரே உமக்கு முடிவொன்றும் இல்லையே. எல்வலாம் நீரே உமக்கு ஆரம்பம் இல்லையே. எல்வலாம் நீரே உமக்கு முடிவொன்றும் இல்லையே. உம்மை அறிந்தவர் இல்லையே. உம்மை புரிந்தவர் இல்லையே. உம்மை கண்டவர் இல்லையே. உமக்கு உருவங்கள் உம்மை அறிந்தவர் இல்லையே. உம்மை புரிந்தவர் இல்லையே. உம்மை கண்டவர் இல்லையே. உமக்கு உருவங்கள் இல்லையே. நீரே உன்னத நீரே பரிசுத்த நீரே மகத்துவ உம்மை ஆராதிப்பே. ஆமாண்டவரே, இந்த காலை வேளையிலும் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற எங்கள் தேவன் நீர் ஒருவரே உன்னதர். நீர் ஒருவரே பரிசுத்தர். நீர் ஒருவரே மகத்துவர். நீர் ஒருவரே ஆராதனைக்கு பாத்திரர். இந்த வேலை நேரத்தில் வந்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதித்தீராக. கண்ணின் மணி போல இம்மட்டும் பாதுகாத்த தேவன் இனிமேலும் ஆசீர்வதித்து நிச்சயமாகவே உன்னை நான் ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொன்னீரேன். இந்த நாளிலும் ஆசீர்வதித்து எல்லா விதத்திலும் நீங்க பெருக பண்ணுங்க. சோர்வுகள் மறையட்டும், பலவீனங்கள் மறையட்டும். அப்பா, வியாதிகள் ஒருவேளை இருக்கும் என்றால் மறையட்டும். கடன் சுமைகள் இருக்கும் என்றால் மறையட்டும். தேவைகள் இருக்கும் என்றால் சந்திக்கப்படட்டும் ஐயா.
எதிர்பார்த்த காரியத்திலே கர்த்தர் அதிசயமாய் அற்புதத்தை செய்வீராக. இணையதளத்திலே பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அற்புதம் நடக்கட்டும், சுகம் கடந்து வரட்டும், ஆரோக்கியம் கடந்து வரட்டும், இயேசுவின் நாமத்திலே விடுதலை கடந்து வரட்டும். குமாரன் விடுதலை ஆக்கினார், மெய்யாகவே விடுதலை உண்டு அல்லவா? ஒவ்வொருவருக்கும் ஒரு விடுதலை தேவை. இந்த நாட்டில் ஒரு எழுப்புதல் தேவை. சபைகள் எல்லாம் எழுப்புதலை தருவீராக. நம்முடைய தேசத்திற்காக கரனை உயர்த்தி ஜெபமணும். ஆண்டவரே, எங்கள் தேசத்திலே ஒரு எழுப்புதல் வரட்டும் ஐயா. இந்த கொள்ளை நோய் இல்லாம எங்கள் தேசத்தை விட்டு இயேசுவின் நாமத்திலே மறைந்து போகட்டும். எத்தனையோ பேர் உலகத்தை விட்டு கடந்து சென்று கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில நீர் மரணத்தை விரும்புகிற தேவன் அல்ல, ரட்சிக்க வந்தவர் அல்லவா? எல்லாரும் நீங்க ரட்சிக்கணும் ஆண்டவரே. மரணங்கள் எல்லாம் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. எத்தனையோ பரிசுத்தவான்கள், ஏறத்தாழ இந்தியாவுல 200க்கு மேலான பரிசுத்தவான்கள் மரித்து விட்டதாக செய்திகள் சொல்லுகிறது. அப்பா, பரிசுத்தவான்கள் எல்லாம் நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. தேசத்தில் இந்த கொள்ளை நோய் நிமித்தமாக இருக்கிற இழப்புகள், இந்த கொள்ளை நோயில பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் விடுதலையை தருவீராக. அரசாங்கத்திற்கு நல்ல ஞானத்தை தருவீராக. டாக்டர்களுக்கு ஞானத்தை தருவீராக. சீக்கிரத்தில் இந்த தடைகள் எல்லாம் மாறி விடுதலையோடு நாங்கள் சபையில ஆராதிக்கணும். சுவிசேஷ வாசல்கள் திறக்கப்படுவதாக. எல்லா பரிசுத்தவான்கள் ஊழியம் செய்யும்படி அற்புதமாய் வாசலை திறந்து விடுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம். கிராம ஊழியங்கள், பிராக்ஸ் ஊழியங்கள், மிஷனரி ஊழியங்கள், எல்லா ஊழியங்களும் திறக்கப்படணும். அனுகூலமான வாசலை கர்த்தர் திறப்பீராக. நம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இப்பொழுது இந்த முதல் ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு நீர் இடைபடுவீராக. இணையதளத்துல வார்த்தை கேட்க போகிற ஒவ்வொருவரோடு கர்த்தர் நீர் பேசுவீராக. வார்த்தை இன்னைக்கு கிருபை பொருந்தினதாய், தீர்க்க தரிசனம் உள்ளதாய் அப்பா கடந்து வரட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். அடியனை மறைத்து ஆவியானவர் நீர் பேசுவீரா. இயேசு கிறிஸ்துவின் மூலம் எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவரும் அன்பு இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனைக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். இந்த காலை ஆராதனை உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும்படி ஜெபத்தோடு கடந்து வந்திருக்கிறேன். நீங்களும் அப்படித்தான் ஜெபத்தோடு வந்திருக்கிறீங்க என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. எல்லாரும் 2 கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுமா. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஜீவனோடு வைத்து அவரை ஆராதிக்கும்படி ஆலயத்தில் கொண்டு வந்திருக்கிறார். அதற்காக நாம் நன்றியுள்ளவர்களாய் தேவனை மகிமைப்படுத்த நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஆமென். இந்த நாளிலும் வேதத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 1, 2 வசனங்களை நான் வாசிக்கிறேன். ஆதியாகமம் 17, 1, 2 வசனங்கள். ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு, நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளால் பெருக பண்ணுவேன். ஆமென். நிறைய முறை இந்த வசனத்தை வாசித்திருக்கலாம், கேட்டிருக்கலாம். ஆனாலும் இன்றைக்கு மீண்டும் இதே வசனத்தை தியானிக்கும்படி நாம் கடந்து வந்திருக்கிறோம். இந்த இடத்துல ஆபிரகாமுக்கு தேவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆமென். ஆபிரகாமுக்கு 99 வயதான பொழுது, சரீரத்துல எல்லா பலனும் ஒடுங்கின பிறகு கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், என்னால செய்யக்கூடாதான அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. ஆமென். எனக்கும் உனக்கும் நடுவாக நான் உடன்படிக்கை பண்ணி உன்னை திரளாய் பெருக பண்ணுவேன். ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த காலை வேளையில நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அவரால செய்யக்கூடியதான காரியம் ஒன்றுமே இல்லை. உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்க நினைப்பதை காட்டிலும், வேண்டுவதை காட்டிலும், எதிர்பார்ப்பதை காட்டிலும் பெரிய காரியங்களை சர்வ வல்லமையுள்ள தேவனாய் அவரால் செய்யக்கூடும். ஏசாயா தீர்க்கதரிசி 32ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல அங்கே குறிப்பிடுகிறார். ஏசாயா 32ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போமே என்றால், அங்கே எழுதப்பட்டிருக்கிறது,
எரேமியா 32ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 32ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். யோசனையில் பெரியவரும் செயலிலே வல்லவருமாய் இருக்கிற, நல்ல கவனிங்க, இரண்டாவது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? செயலிலே வல்லவருமாய் இருக்கிறீர், அவனவனுக்கு அவனவனுடைய வழிக்கு தக்கதாகவும் அவனவனுடைய கிரியைகளின் பலனுக்கு தக்கதாகவும் அளிக்கும்படி உம்முடைய கண்கள் மனுபுத்திரருடைய எல்லா வழிகளின் மேலும் நோக்கமாய் இருக்கு. பாருங்க, நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் யார் தெரியுமா, என்னுடைய படிப்பு என்ன தெரியுமா, என்னுடைய அந்தஸ்து என்ன தெரியுமா, என்னுடைய பலன் என்ன தெரியுமா. ஆனா அவங்க சொல்றது இந்த வாய்ல பேசுறதுதான் இருக்குமே தவிர செயலில ஒண்ணுமே இருக்காது. உதாரணத்துக்கு எலெக்ஷன் வரும்போதெல்லாம் பார்த்தோம்னா ஒவ்வொரு வேட்பாளரும் ஓட்டு கேட்க வரும்பொழுது நான் பெரிய காரியத்தை செய்வேன், வானத்தை வளைச்சிருவேன், வில்லா மாட்டிடுவேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனா ஆண்டவர் பாருங்க, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று சொல்லுவது மாத்திரமல்ல, அது செயலையும் வெளிப்படுத்துறார். ஆமென், ஆமென். 99 வயசு ஆபிரகாம் இடத்துல சர்வ வல்லமையுள்ள தேவன் சொன்னது மாத்திரம் அல்ல, குழந்தை பிறப்பதற்கு தகுதியே இல்லாத அந்த சரீரத்தை சர்வ வல்லமையுள்ள தேவனாய் மீண்டும் திரும்ப வாழ வயதாய் மாற்றி குழந்தையை கொடுத்து செயல் அவர் நிரூபித்தார். அதே போலதான் இன்றைக்கும் இந்த 6 மாதங்கள் பல இழப்பின் மத்தியிலையும் இழந்து போன சூழ்நிலை மத்தியிலும் கடந்து வந்திருந்தாலும் நாம் ஆராதிக்கிற தேவன் இழப்பின் மத்தியிலும் 2 மடங்கு ஆசீர்வதிக்கிறார். சர்வ வல்லமையுள்ள தேவனாய் அற்புதங்களை செய்ய அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். செயலில் அவர் எப்படிப்பட்டவரா? வல்லவர். அல்லேலூயா. சொல்லுவது மாத்திரமல்ல, உங்களுக்கு வாக்கு பண்ணுவது மாத்திரமல்ல, அதை செய்து முடிப்பதிலும் அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். ஆலோசனை கர்த்தர், செயலில வல்லவர், அதிசயமானவர், வல்லமையுள்ள தேவன், சமாதான பிரபு. ஆகவே இந்த கால வேளையிலும் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆகவேதான் அன்றைக்கு மரியாள் இடத்துல வந்து தேவதூதன் சொல்லும் பொழுது இது எப்படி ஆகும் என்று மரியாள் கேட்டார். உடனே அங்க பதில் என்னன்னா, ஆவியானவர் உண்மையில் நிலையிடுவார், அப்பொழுது கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை. மரியாளுக்கு ஆச்சரியமா இருக்கு, நான் இன்னும் திருமணமாகவில்லையே, எப்படி நடக்கும்? ஆனா சர்வ வல்லமையுள்ள தேவனால் எல்லாவற்றையும் செய்யக்கூடும். ஆகவேதான் நம்ம பாடினோம் இல்லையா, தேவனால கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை. மோசே இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்துல வழி நடத்தி கொண்டு வருகிறார். வனாந்தரத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் இறைச்சி வேண்டும் என்று கேட்ட பொழுது மோசையை பார்த்து ஆண்டவர் சொன்னார், 1 நாள் இல்லப்பா, 2 நாள் இல்ல, 10 நாள் இல்ல, 30 நாள், 1 மாதம் நான் இறைச்சி கொடுப்பேன் அப்படின்னு சொன்ன மோசைக்கு பெரிய ஆச்சரியமாய் போச்சு. எப்படி நடக்கும்? இங்க இருக்கிற ஆடு மாடுகளை அடித்தா கூட போதாதே, சமுத்திரத்திலிருந்து அத்தனை மச்சங்களையும் கொண்டு வந்தாலும் போதாதே. ஆண்டவர் சொல்றார், என் கை குறுகி போயிட்டோ, என்னால கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை. 1 மாதத்திற்கு காட்டை வீச பண்றாரு, காடைகள் இந்த பக்கம் அந்த பக்கம் வந்து குவிஞ்சிடு. அப்ப ஆண்டவரால கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை. ஆமென், அல்லேலூயா. அன்றைக்கு புதிய ஏற்பாட்டுல வாசித்தோம் என்றால் இயேசு சீஷர்கள் பிரசங்கம் பண்ணுகிறார். சாயங்காலம் ஆயிற்று. சீஷர் வந்து சொல்றாங்க, ஜனங்களை அனுப்பிவிடும், சாப்பிட ஒண்ணும் இல்லை, அவங்க போய் அப்பங்களை கொள்ளும்படி அனுப்பிடுங்க. இயேசு சீஷர்களை பார்த்து சொல்ல, நீங்களே கொடுங்க. எப்படி ஆகும்? இது எப்படி நடக்கும்? 200 பணத்திற்கு வாங்கினாலும் கொடுக்க முடியாது. இயேசு சொல்ற, உங்களிடத்துல எத்தனை அப்பம் இருக்கு? 5, 2 அப்பம், 5 அப்பம் 2 மீன், என்கிட்ட கொடு. 5000 பேரை போஷிக்கிறார். அவருக்கு அது லேசான காரியம். ஆமென், ஹல்லேலூயா. அதே போலதான் கிதியோனை பார்த்து, பயந்து போயிருக்கிற கிதியோனை பார்த்து பராக்கிரமசாலி என்றார். பயந்துறான். என்னை பார்த்து பராக்கிரமசாலியா? நான் ரொம்ப அற்பமானவன், ரொம்ப ஒண்ணுக்கு லாய்க்கட்டவன். ஆண்டவர் சொல்றாரு, போப்பா, நான் கூட இருக்கிறேன். ஒரே மனிதனை முறியடிப்பதோட நீ என்ன பண்ணுவா? மீதியானரே முறியடிப்பாய். ஆமென். கர்த்தரால கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை. என் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர்? சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆமென். வலையை போடுவது நம்முடைய வேலை. பேதுரை பார்த்து, இரவெல்லாம் நான் பிரயாசப்பட்டேன், ஒண்ணும் அகப்படல, போடுப்பா வலைய, திரளான மீன். ஆமென். அதே போல காட்டையும் காண மாட்டீங்க, மலையும் காண மாட்டீங்க, இந்த பள்ளத்தாக்கெல்லாம் என்ன பண்ணணும்? பள்ளத்தை தோன்றதான் நம்முடைய வேலை, தண்ணீரால் நிரப்புறது அவருடைய வேலை. ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளே,
இந்த காலை ஆராதனையிலும் கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற வல்லமையுள்ள தேவன். யோபு ரொம்ப அழகா சொல்றார் 42:2 யோபு 42:2 தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிவேன். ஆமென். எத்தனை பேர் சொல்ல முடியும்? உங்களுடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் உங்களுக்குன்னு செய்ய நினைத்ததை யாரும் தடுக்க முடியாது. யோபுவை போல நீங்க சொன்னீங்கன்னா ஒருவேளை மாதங்கள் ஓடலாம், வருடங்கள் ஓடலாம், ஆனா கர்த்தர் செய்ய நினைத்தது உங்களுடைய வாழ்க்கையில தடைபடவே அழகா சொல்றாங்க. அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த மகனாயின் சபைக்கு கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடா. ஆமென். மகனாயின் குடும்பத்திற்கு என் தேவன் குறித்திருக்கிற காரியத்தை செய்து முடிக்க வல்லமையுள்ளவர். யோபு 23:14 சொல்றாரு பாருங்க, எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். இன்னும் இப்படிப்பட்ட காரியங்கள் அவரிடத்துல அநேக உங்களுக்கு குறித்திருக்கிறதை உங்களுக்கு கர்த்தர் செய்வார். உதாரணத்துக்கு நான் சொல்றேன் பாருங்களேன். மோசே எடுத்துக்கொள்ளுங்க. எல்லா ஆண் குழந்தையும் அழிக்கணும் திட்டம், பிளான். ஆனா மோசையை கர்த்தர் தப்புவிக்கிறார். பார்வோன் அரண்மையில மோசே வளர்க்கப்படுகிறார். ஆனால் 40 ஆண்டுக்கு பிறகு மோசே எங்க போயிடுறாரு? வனாந்தரத்துக்கு போயிடுறாரு. ஆனா மோசையை குறித்திருந்த திட்டம், மோசே மேல வைத்திருந்த அந்த பரலோக அந்த ஆலோசனை, அந்த திட்டம் ஒருவேளை பார்வோன் அரண்மனையில் இருக்கலாம், அடுத்த 40 ஆண்டுகள் வனாந்தரத்தில் இருக்கலாம். ஆனா அந்த திட்டம் மாறவே மாறாது. மோசையை கொண்டு செய்ய நினைத்ததை மோசையை கொண்டுதான் செய்வார். உங்களை கொண்டு இந்த சபையில என்ன செய்யணும்னு நினைச்சிருக்கா அதை செய்வார். உங்களை கொண்டு நீங்க வேலை பார்க்கிற இடத்துல என்ன செய்யணுமோ அதை செய்வார். உங்களை யார் யாருக்கெல்லாம் பிரயோஜனமா வைக்கணும்னு வச்சிருக்கிறாரோ அதை உங்களை கொண்டுதான் செய்வார். 80 வயசுல மோசையை கூப்பிடுறார். மோசே முடியாது, நான் திக்கு வாய் மந்த நாவு, என்னால முடியவே முடியாதுன்றாரு. கர்த்தர் விட்டாரா? முடியாதுன்னு தள்ளிடும். ஆரோன் இருக்கானே அவனை வச்சு நடத்துவோம் அப்படின்னு கர்த்தர் நடத்தல. நீ போ, உன் கூட நான் இருப்பேன். ஒரு கோலை கொடுத்து அனுப்புறாரு. ஆமென். என் அன்பு தேவ பிள்ளைகளே, தாயின் கருவிலேயே உங்களை முன் குறித்த தேவன் உங்களுக்கு ஒரு ஷெட்யூல், ஒரு திட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அது உங்களை கொண்டு செய்வார். அது யாரும் தடுக்கவே முடியாது. மோசே தான் நடத்தணும்னு ஆண்டவர் பிளான் வச்சிருந்தா, மோசே திக்குவாயி மந்தனாவு எத்தனை காரியம் சொன்னாலும் அவனை உருவாக்கி அற்புதங்களை செய்கிற கோலை கொடுத்து அவனை கூட தான் செய்வார். ஏன்னா அவர் சர்வ வல்லவர். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி யாரை தெரிந்து கொள்றாரா? பைத்தியங்கள். பலவானை வெட்கப்படுத்தும்படி உங்களை கொண்டு வச்சிருக்கிற காரியத்தை உங்களை கொண்டு நிறைவேற்றுவார். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, இன்னொரு நல்ல உதாரணம் யாருன்னா யோனா. யோனாட்ட கர்த்தர் ஒரு திட்டத்தை கொடுக்கிறார். நினிவேக்கு போ, 40 நாள்ல நினிவே கவிழ்க்கப்பட்டு விடும், போய் பிரசங்கம் பண்ணு. ஆனா யோனா கீழ்ப்பிடித்தாரா? எங்க போனாரு? தர்ஷீசு ஓடி போயிடுறாரு. போனா போட்டுன்னு விட்டுற வேண்டியதானே? யோனால வேற யாரும் இல்லையா? ஆனா இந்த யோனாவை காற்றை அனுப்பி மீன் வயிற்றுக்குள்ள போட்டு திரும்பி அதே யோனாவை தான் அனுப்புறாரு. ஆமே. மக்னாயின் ஊழியத்திற்கு, உங்களுடைய குடும்பத்திற்கு நீங்க ஆசீர்வாதமா இருக்கணும்னா நீங்க தான் அதுல பெஸ்டா இருப்பீங்க. ஆமே. யோனா ஓடி போனா விட மாட்டார். பிடிச்சு அவனை உருவாக்கி திரும்ப அவனை கொண்டுதான் நினிவேக்கு அனுப்பி அதை ரட்சிக்க மனம் திரும்ப வைக்கிறார். ஆமே. ஹல்லேலூயா. உங்களுக்குன்னு வச்சிருக்கிறத நீங்க விலகி ஓடுனா கூட கர்த்தர் விட மாட்டார். ஆமே. உங்களை உருவாக்குகிற சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆமே. சவுல் சபைகளை எல்லாம் துன்புறுத்துறான், சபைகளை எல்லாம் அழிக்கிறான், இயேசுவை குறித்து அறிவுலாம் துன்புறுத்தி பல காரியங்களை செய்யலாம். ஸ்டேவான் கொலை செய்யப்படும் போது கூட நின்று சப்போர்ட்டா நிற்கிறான். அந்த சவுலை தான் கர்த்தர் சொல்றாரு, நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் பவுலா மாத்துறார். எதை அடிச்சானோ அதை உருவாக்குற பெரிய பவுலா கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு? மாத்திடுறாரு. ஆமென். அதனால ஓட முடியாது. ஆமென். பேதுரு பாருங்க, ஆண்டவர் கூட இருக்கிறார். ஒரு நாள் நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துன்றாரு. அடுத்த நாள் பல காரியத்தை சொல்றாரு. அதை காட்டிலும் அரியே சபித்து சத்தியம் பண்ணிடுறாரு. இப்படி சொன்னவங்களை யாராவது உள்ள வச்சிருப்போமா? என் கூடவே இருந்தியப்பா, அற்புதங்கள் எல்லாம் பாத்தியப்பா, ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துன்னு சொன்னீங்க, யார் போனாலும் நான் போக மாட்டேன்னு சொன்னேன். ஆனா அடுத்த நேரத்துல பல்ட்டி அடிக்கிறார். என்ன பல்ட்டி அடிக்கிறாரு? வேலைக்காரி முன்னாடி போல தெரியவே தெரியாது, சத்தியம் பண்றாரு, சபிக்கிறார். விட்டாரா பேதுருவ? மனம் திரும்பி பின்மாட்டத்துக்குள்ள போய் மீன் பிடிக்க போயிட்டார். அந்த பேதுருவுக்கு உருவாக்கி, அவனை நேசிக்கிறப்பா, நீ என்ன நேசிக்கிறையா அப்படின்னு அவனை உருவாக்கி ஒரே பிரசங்கத்துல 3000 5000 பிரவி சபா நீ நடக்கிறான், பெரிய அப்போஸ்தலனா மாத்திட்டார். ஆமே. சகலத்தையும் செய்ய வல்லவர். ஹல்லேலூயா. உங்களோட வாழ்க்கையில என்னென்ன ஒரு லிஸ்ட் வச்சிருக்கிறாரோ யாரும் தடுக்க முடியாது. ஆமே. ஹல்லேலூயா. யோனாவை கொண்டு செய்யறதை யோனாவை கொண்டுதான் செய்வார்.
சவுலை பவுலாய் மாற்றி செய்ய வேண்டிய காரியத்தை செய்வார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? மோசே மந்த நாவா இருந்தாலும் திக்கு நாவா இருந்தாலும் அவர் தான் குறிக்கப்பட்டவர். அதே போல நீங்க தேவனால் குறிக்கப்பட்டவர்கள், முன் குறிக்கப்பட்டவர்கள். ஒருவேளை நீங்க உங்களை குறித்து நீங்க குறைவாய் மதிப்பிடலாம். ஆனா கர்த்தர் உங்களை வைத்திருக்கிற திட்டம், நோக்கம், விசேஷித்தவர்கள் என்று உங்களுக்குன்னு வைத்திருக்கிற அந்த காரியத்தை நிறைவேற்றி முடிக்க அவர் சர்வ வல்லவராயிருக்கிறார். ஆமென். இதுக்கு ஒரு 7 காரியத்துல என்னென்ன விதத்துல அவர் வல்லவராய் அற்புதம் செய்வார். நீங்க இதை திரும்ப திரும்ப நீங்க தியானித்துக் கொண்டே இருங்க. கர்த்தர் நிச்சயமாகவே வருகிற நாட்டிலே சர்வ வல்லவராய் இதெல்லாம் உங்களுக்கு செய்து நடத்த அவர் வல்லமையுள்ளவர். முதலாவதாக எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம், புதிய ஏற்பாட்டுல 303. தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்றும் முடிய ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். முதலாவதாக முற்றும் முடிய என்றால் இடையில கைவிட்டு போற தேவன் அல்ல, பாதி வழியில விட்டுட்டு போறவர் அல்ல. உங்களை கொண்டு ஒரு காரியத்தை செய்யணும் நினைச்சிட்டார்னா முற்றும் முடிய உங்களை நிலை நிறுத்த, முற்றும் முடிய உங்களை ரட்சிக்க அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். இயேசு என்றால் ரட்சகர், இயேசு என்றால் ரட்சிக்கிறவர். பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, வியாதியிலிருந்து, கடன் பிரச்சனையிலிருந்து ரட்சித்து முற்றும் முடிய உலகத்தின் முடிவு பரியந்தம் சதா காலங்களில் உங்களோடு கூட இருந்து நீங்கள் வலுவாமல் உங்களை பாதுகாத்து ரட்சிக்க வல்லமையுள்ளவர் தேவனாய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. லேகியோன் பிசாசு பிடித்தவனை ரட்சிக்கிறார். 18 வருடம் எவ்வளவு நிமிரக்கூடாத கூனியை கர்த்தர் ரட்சிக்கிறார். ஒவ்வொருவரையும் ரட்சித்து விடுதலையை கொடுத்து முற்றும் முடிய நடத்த வல்லமையுள்ளவர். ஆமென். எல்லாவற்றை காட்டிலும் வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்வோம் என்றால், வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 24 வாசித்து பார்ப்போம் என்றால், ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதன் வெளிச்சத்தில் நடப்பார்கள். பூமியின் ராஜாக்கள் தங்கள் மகிமையும் கனத்தையும் அதற்குள்ளே கொண்டு வருவார்கள். அங்கே ராக்காலம் இல்லாதபடியால் அதன் வாசல்கள் பகலில் அடைக்கப்படுவதே இல்லை. உலகத்தாருடைய மகிமையும் கனத்தையும் அதற்குள்ளே கொண்டு வருவார்கள். தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். ஆமென். ஆண்டவர் யாவங்களை ரட்சிக்கிறார், யாவங்களை முற்றுமுடிய நடத்துகிறார். வெளிப்படுத்தல் 21 பரலோகம் எப்படி இருக்கும், அங்க என்னென்ன அழகு இருக்கும், அப்போஸ்தலனாகிய யோவான் அந்த தரிசனத்தை அழகாக எழுதி வைத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. 22ஆம் வசனத்துல அதுல தேவாலயத்தை நாம் பார்க்கல, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரும் ஆட்டுக்குட்டியானவருமே அதற்கு ஆலயம். இங்க மாத்திரம் இல்ல, பரலோகத்தில் அவர் எப்படிப்பட்டதா இருக்கிறாரா? சர்வ வல்லமையுள்ள தேவனா, அவர்தான் அங்கே ஆலயம். 23 வெளிச்சத்தை கொடுக்கிற சூரியன், சந்திரன் எல்லாமே அங்க வேண்டியதில்லை. அவர்தான் வெளிச்சம், அவர்தான் சர்வ வல்லவர். ஆமென். அந்த சர்வ வல்லவர் இருக்கிற இடத்துல உங்களை ரட்சித்து முற்றுமுடிய வழி நடத்தி, அங்கே துக்கம் இல்லை, கண்ணீர் இல்லை, உங்களை முற்றுமுடிய ரட்சித்து அந்த பரலோகத்துல கொண்டு வலுவாமல் சேர்க்க வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விரும்புறீங்க? நம்முடைய நோக்கம் எல்லாம் முற்றும் முடிய முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ஆண்டவரே, முடிவு பரியந்தம் நான் நிலை நிற்கணும். ஆண்டவரே, நான் அந்த ரட்சிப்புல உறுதியா இருக்கணும். அந்த பரலோகத்துல சர்வ வல்லமையுள்ள தேவன் இருக்கிற அந்த ராஜ்யத்துல கண்ணீர், துக்கம், பாடு, வேதனை இல்லாத அந்த ராஜ்யத்துல நான் வந்துடணும். முற்றுமுடி என்னை நடத்துங்க, நீங்க தான் என்னை நடத்த முடியும். சர்வ வல்லமையுள்ள தேவன் மக்னாயின் சபை விசுவாசிகள் ஒருத்தரும் கூட விடாமல் அந்த பரலோக ராஜ்யத்துல கொண்டு சேர்க்க சர்வ வல்லமையுள்ளவராய் விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். முற்றுமுடிய நடத்துகிற சர்வ வல்லமையுள்ள தேவனிடத்துல வந்துருங்க, அர்ப்பணிச்சிடுங்க. கர்த்தர் நிச்சயமாகவே 21ஆம் அதிகாரத்தை நீங்க வீட்டுல போய் வாசிங்க. வெளிப்படுத்தல் 21 பரலோகம் எப்படி இருக்குன்னு அங்க எழுதப்பட்டிருக்கு. அந்த பரலோகத்துல உங்களை சேர்க்க அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். இரண்டாவதாக 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல வாசித்து பார்ப்போமே என்றால், 9:8 மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும், நல்லா கவனிக்கணும், எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும்
சகலவித நற்கிரியைகளிலும் பெருகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருகச் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆமென். இரண்டாவது என்ன வல்லவராய் இருக்கிறார்? கிருபையை பெருகச் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆமென். ஏன்னா நம்ம ரட்சிக்கப்படுவதே கர்த்தருடைய கிருபை. ஆமென். அப்போ எதற்கு நமக்கு கிருபை தேவை? புலம்பல் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்லுகிறது, எதற்கு நமக்கு கிருபை பெருகணும், எதற்கு நமக்கு கிருபை தேவை? நாம் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய கிருபையே. இந்த உலகத்துல நாம் ஜீவிக்க, ஓட, வெற்றியோடு வாழ, பாவத்திலிருந்து தப்புவிக்க, எல்லாவற்றிற்கும் நிர்மூலமாகாமல் இருப்பதற்கு கர்த்தருடைய கிருபை நமக்கு தேவை. ஆமென். ஆகவேதான் நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. ஆமென். ஏன் கிருபை கிடைத்தது? நோவா வாழ்ந்த காலத்தில் இருக்கிற அந்த உலகத்தை ஜலத்தினால அழிக்க கர்த்தர் திட்டம் வைத்த பொழுது நோவாவுக்கு கிருபையை கர்த்தர் பெருக பண்ணினபடினாலதான் நோவாவையும் அவன் குடும்பத்தையும் பேழைகளை வைத்து கர்த்தர் பாதுகாத்தார். ஆமென். இந்த உலகம் ஒரு கொடினமான உலகமாய் மாறி, வைரஸ் நிறைந்த உலகமாய், பல செய்திகள். எனக்காவது ஒரு நல்ல செய்தி இப்ப கேட்க முடியுதா? ஒவ்வொரு நாளும் பிரபலமானவங்க மறிச்சிட்டு இருக்கிறாங்க. பிரபலமானவங்க, அது டாக்டரா இருக்கலாம், பாடகரா இருக்கலாம், பெரிய பெரிய ஊழியரா இருக்கலாம். ஆனா இப்படிப்பட்ட ஒரு காலத்துல அநேக பிரச்சனைகளை கேட்கிற இந்த சூழ்நிலையில எதிர்காலம் என்ன ஆகுமோ, நம்முடைய சந்ததி என்ன ஆகுமோ, இப்படிப்பட்ட சூழ்நிலையில அன்றைக்கு நோவா வாழ்ந்த காலத்துல வெள்ளத்தினால அழிக்கிற சூழ்நிலையில நோவாவை தப்புவித்தது எது? கர்த்தருடைய கிருபை. நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில கிருபை. இன்றைக்கு நீங்கள் நானும் ஜீவனோடு இருப்பது கிருபை. ஆமென். கர்த்தர் உங்கள் குடும்பத்தை பாதுகாத்து வைத்திருப்பார் என்றால் அவர் தந்த கிருபை. நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில கிருபை கிடைத்தது போல மோசேக்கு அப்படிதான் கர்த்தர் கிருபையை கொடுத்தார். மோசேக்கு அவருடைய சமூகம் முன்னாடி சென்றது. இன்னும் லோத்துக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தபடினால்தான் சோதம் குமார அழிவிலிருந்து கர்த்தர் லோத்தையும் குடும்பத்தையும் தப்புவித்தார். காரணம் என்ன? கிருபை. ஆமென். அப்ப இன்னைக்கு நம்ம எப்படி ஜெபிக்கணும்? ஆயக்காரன் ஜெபித்தான் பாருங்க, பாவியாகிய என் மேல் கிருபையாயிரம். நாங்க ஜீவனோடு இருப்பது கிருபை. இந்த கிருபையை பெற்றுக்கொள்ளணும்னா எப்ப பெற்றுக்கொள்ள முடியும்? காலைதோறும் அவருடைய கிருபை ஒவ்வொரு நாளும் காலையில அவருடைய பிரசனத்துல போய் உட்கார்ந்து, ஆண்டவரே உங்களுடைய கிருபை, இந்த நாள்ல நான் ஜீவனோடு இருக்கணும்னா உங்களுடைய கிருபை எனக்கு வேணும். ஆமென். அந்த கிருபை நீங்க கேட்கும் பொழுது அதினதி நாட்களுக்கு தேவையான கிருபையை கர்த்தர் உங்களுக்கு அளவில்லாமல் தருவார். ஆமென். ஹல்லேலூயா. ரட்சிப்பு கிருபை. அதிகாலையில கர்த்தரை தேடும் போது கர்த்தர் கிருபையை தருகிறார், தாழ்த்தும் போது கிருபையை தருகிறார். கிருபை மேல் கிருபை. ஆமென். அந்த கிருபை நம்மை தப்புவிக்கும். இந்த உலகத்துல நீங்கள் ஜெயமாய் வாழ்வதற்கு அந்த கிருபை உங்களை வழி நடத்த போதுமானதாய் இருக்கிறது. ஆமென். ஆகவேதான் தாவீது சொல்றார், சங்கீதம் 23:5-6 என்ன சொல்றாரு? நன்மையும் கிருபையும் என்ன? கிருபை இருக்கிறபடினாலதான் ஒவ்வொரு நாளும் நன்மை என்னை தொடர்ந்துட்டே இருக்கு. ஆமென். ஆண்டுடைய கண்களே உங்களுக்கு கிருபை கிடைச்சதுன்னா, அந்த கிருபையினால நீங்க பெருகவில்லை என்றால் உங்களுடைய வாழ்க்கையில என்ன தொடரும்? தாவீது சொன்னது போல நன்மையும் கிருபையும் உங்களை தொடரும். ஆமென். எது தொடர்தோ இல்லையோ, கிருபை உங்களை தொடர்ந்தா, ஆண்டுடைய கண்களில் உங்களுக்கு கிருபை கிடைச்சா நன்மை வந்துட்டே இருக்கும். ஆமென். மூன்றாவதாக எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல அவர் எதில வல்லவராய் இருக்கிறார் என்று பார்ப்போம் என்றால், எபிரேயர் நிருபம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டபடினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். மூன்றாவதாக அவர் என்ன பண்றார்னா, இயேசு கிறிஸ்துவே சோதனைகள், பல சோதனைகளை சந்தித்தபடினார். ஒரு தேவகுமாரனாய் பரலோகத்திலே அவர் இருந்திருந்தார். மனுஷகுமாரனாய் இந்த உலகத்திலே கடந்து வந்து பல பாடுகள், சோதனைகள், பிரச்சனைகள், தலைவலி, வயிற்று வலி, பசி, அடி, வேதனை, துக்கம் எல்லாம் அவருக்கு தெரியும். ஆமென். ஆகவேதான் இந்த வசனம் சொல்கிறது, அவர் சோதிக்கப்பட்டு சிலுவை வரைக்கும் அவர் பாடுபட்டதினாலே
சோதிக்கப்படுகிற ஒவ்வொருவருக்கும் உதவி செய்ய எப்படிப்பட்டவரா இருக்கிறாரா? வல்லவராய் இருக்கிறார். ஆமென். யாரெல்லாம் நீங்க சோதிக்கப்படுறீங்களோ, இந்த உலகத்திலே சோதனைகளை சந்திக்கிறீங்களோ, பிரச்சனைகளை மேற்கொள்ள முடியாமல் தவிக்கிறீர்களோ, அப்படி சோதிக்கப்படுகிற நேரத்துல சோதிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவனை வந்து அவரை சர்வ வல்லவராய் நீங்கள் நோக்கி பார்க்கும் பொழுது சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அன்றைக்கு கானானிய ஸ்திரீ இயேசுவிடத்துல வந்து, என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள், உதவி செய்யும், உண்மை விட்டா எனக்கு வர வழி இல்லை, நீங்க தான் உதவி செய்யணும் அப்படின்னு உதவிக்காக கெஞ்சி பின்னாடியே நின்ற கானானிய ஸ்திரியை பார்த்து, ஒரு விசுவாசம் பெரியது, நீ போ அப்படின்னு அனுப்புறார். ஆமென். சுகத்தை கொடுத்தார். யாரெல்லாம் என்னால முடியல ஆண்டவரே, நீங்க தான் உதவி செய்யணும், இந்த காரியத்துல என்னால ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியல, இந்த கடன் பிரச்சனை என்னால ஃபேஸ் பண்ண முடியல, இந்த பிரச்சனை எனக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கல, நீங்க உதவி செய்ய அப்படின்னு கானானிய ஸ்திரியை போல உதவிக்காக அவரிடத்துல போகும் பொழுது நிச்சயமாவே உதவி செய்வார். ஆமென். அப்படிதான் ஊமையும் செவிடுமான ஆவி பிடித்த ஒரு மகனை தகப்பன் கூட்டிட்டு போறாரு. சீஷர்களால துரத்த முடியல, தீயிலும் தண்ணீரிலும் தள்ளி அவனை எப்படியாவது அந்த சிறு பையனை அழித்து விட வேண்டும் என்று பிசாசு நினைக்கும் பொழுது அந்த தகப்பன் போய் ஆண்டவரிடத்துல போய், ஏதாவது உதவி செய்யுங்க ஆண்டவரே, இப்படி சீஷர்களால கூட முடியல, நீங்க ஏதாவது செய்யுங்க என்று சொன்ன பொழுது ஆண்டவர் அந்த ஊமையும் செவிடுமான ஆவியை துரத்தி விடுதலையை கொடுத்தார். ஆமென். அவன் எப்படிப்பட்டதா இருக்கிறாரா? சீஷர்களால முடியாதது, மனுஷரால முடியாதது, நீங்க யாருக்கு உதவி எதிர்பார்க்கிறீங்களோ அவர்களால முடியாதது கர்த்தரிடத்துல போனால் அவர் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆமென். உலக பிரகாரம் மாத்திரம் அல்ல, ஆவிக்குரிய ஜீவிதத்தில் நீங்க சோர்ந்து போயிட்டீங்களா, ஜெபிக்க முடியலையா? ரோமர் 8:26 சொல்லுகிறது, அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு என்ன பண்றாரா? உதவி செய்கிறார். வாக்கு கடனா பெருமூச்சோடு உதவி செய்கிறார். ஜெபிக்க முடியலையா? ஆண்டுடைய பிரசன்னத்துல போய் விழுந்து, ஆவியானவரே என்னால ஜெபிக்க முடியல, இணைந்து ஜெபிப்போம் வாங்கன்னு சொல்லி நீங்க ஆவியானுடைய ஆளுகைக்குள்ள ஒப்பு கொடுக்கும் பொழுது உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் ஜெபிக்க ஆரம்பிப்பார். ஆமென். அந்நிய பாஷையில நீங்க ஜெபிக்க 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 ஒரு உன்னத பலன் பரலோகத்திலிருந்து உதவி வந்துடும். ஆமென். அல்லேலூயா. எல்லா விதத்திலும் அவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறாரா? உதவி செய்ய வல்லவரா இருக்கிறார். ஆமென். இது தேவ தூதர்கள் இருக்கிறார், பணிவிடை ஆவிகளாய் உதவி செய்யும்படி. ஆமென். மூன்றாவது அவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறாரா? உதவி செய்ய வல்லவர். முதலாவது சொன்னேன், முற்று முடிய ரட்சிக்க வல்லவர், கிருபையை பெருகச் செய்ய வல்லவர். மூன்றாவதாக உதவி செய்ய வல்லவர். நாலாவதாக 2 தீமோத்தேயு 1:12 வாசித்து பார்ப்போம் என்றால், 2 தீமோத்தேயு 1:12 பவுல் சொல்லுகிறார், நான் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன், ஆயினும் நான் வெட்கப்படுவதில்லை, ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன், நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்து கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று நிச்சயித்தும் இருக்கிறேன். ஆமென். அப்போ நான்காவதாக, கர்த்தரிடத்துல ஒரு காரியத்தை நீங்க ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா அவர் காத்து கொள்ள, முற்றும் முடிய காத்து கொள்ள வல்லவராய் இருக்கிறார். ஆமென். உங்களுடைய பிள்ளைகளா இருக்கலாம், உங்களுடைய தொழிலா இருக்கலாம், உங்களுடைய பிசினஸா இருக்கலாம், உங்களுடைய படிப்பா இருக்கலாம், எந்த காரியமா இருந்தாலும் கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை என்ன பண்ணுவாரா? ஆதரிப்பார். ஆகவே கர்த்தரிடத்துல உங்களுடைய காரியத்தை, ஒருவேளை ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ முடியலையா, பரிசுத்தமா ஜீவிக்க முடியலையா, ஜெபிக்க முடியலையா, எதுவா இருந்தாலும் ஆண்டவரே நீங்க தான் எனக்கு உதவி செய்யணும், என்னை காத்துக்கொள்ள நீங்க தான் வல்லமை உள்ளவரா இருக்கிறீங்க, என் பிள்ளைகளை காத்துக்கொள்ள வல்லவர். ஒருவேளை ஒரு தொழில் முடங்கி போய் இருக்கிறதா, அந்த தொழிலை காத்துக்கொள்ள வல்லவர். உங்களுடைய வேலையில, அந்த வேலையில இழந்து போய் இருக்கிறீங்களா, அந்த வேலையில் கர்த்தர் உங்களை காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார். ஆமென். எதுவா இருந்தாலும் கர்த்தரிடத்துல நீங்க ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா அதை முற்றும் முடிய அவர் காத்துக்கொள்ள வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமென். பாருங்க, அண்ணா குழந்தையை கேட்கிறான், கர்த்தருக்குன்னு கேட்டேன், கர்த்தருக்குன்னே கொடுக்கிறேன்னு ஆலயத்தில் கொண்டு போய் சாமுவேலை விட்டுட்டார், நீங்க தான் பாத்துக்கணும் அப்படின்னு. அந்த சாமுவேலை கர்த்தர் என்ன பண்ணிட்டார்? பெரிய தீர்க்கதரிசியா அழகா மாற்றி உருவாக்கி இஸ்ரவேல் ஜனங்களை நடத்துகிற
பெரிய தீர்க்கதரிசியா மாத்திட்டார். ஆமே, உங்க பிள்ளைகளை உங்களால நடத்த முடியாது. இந்த கடினமான காலத்துல இன்டர்நெட் எல்லாம் நிரம்பி இருக்கிற இந்த சூழ்நிலையில கர்த்தரிடத்துல பிள்ளை நீங்க காத்துக்கொள்ள நீங்க ஒப்பு கொடுத்துடுங்க. கர்த்தர் பொறுப்படுத்தி நடத்துவார். ஆமே, ஹல்லேலூயா. ஏசாயா 27:3 ஒரு வாக்கு தந்தாரு. ஏசாயா 27 அதிகாரம் இந்த 3ஆம் வசனத்தை நீங்க பிடித்துக் கொள்ளுங்க. ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 27 அதிகாரம் 3ஆம் வசனத்தின்படி கர்த்தர் உங்களை காத்துக்கொள்ள, உங்கள் குடும்பத்தை, வேலையை, தொழிலை காத்துக் கொள்வார். கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் காத்துக் கொள்வேன். ஆமே, அன்று சொல்றாங்க, குடும்பத்தை நான் காப்பாற்றுவேன். அதற்கு என்ன தேவையோ, ஒரு செடிக்கு அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சுவது போல உங்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் நான் செய்து ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடி எப்படி காக்கிறாரா? இரவும் பகல். ஆமே, வேலைக்கு போறீங்களா? இயேசு ரத்த கோட்டையில ஒப்பு கொடுத்துரு. விட்டுட்டு போறீங்களா குடும்பத்தை? இயேசு ரத்த கோட்டையில ஒப்பு கொடுத்துரு. கர்த்தர் இரவும் பகலும் காக்கிறவராய் இருக்கிறார். ஆமே. சங்கீதம் 121 4:8 4 வரைக்கும் சொல்லுகிறது, இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை, பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் சேதப்படுத்துவதே இல்லை. ஆமே, நீங்க ஆண்டோட கருத்துல ஒப்பு கொடுத்துருங்க. கர்த்தர் உங்களை காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார். சங்கீதம் 121 படி, ஏசாயா 27:3 படி, 5ஆவதாக ரோமர் 4ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். ரோமர் 4:21, தேவன் வாக்கு தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானார். 5ஆவதாக, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற எப்படிப்பட்டவரா இருக்கிறாரா? வல்லவராய் இருக்கிறார். ஆமென். நிறைய பேர் என்ன கேட்டாங்க, இந்த வருஷம் சுகவாழ்வு சீக்கிரத்துல துளிர்க்கும், ஆனா 2020 என்ன இப்படி இருக்கு அப்படின்னு. ஆமென். ஆண்டவர் சொல்றாரு ஆபகுக்ல ஒரு நல்ல வசனம் 2:3, ஆபகுக் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, வாக்கு தத்தம் பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்து, அது நிச்சயமாய் வரும், இனி அது தாமதிப்பது இல்லை. ஏன்னா என் தேவனாகிய கர்த்தரை குறித்து வேதம் சொல்கிறது, எபிரேயர் 11:11, வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறாரே. இது என்னாகமம் 23:19, பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனமாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு கர்த்தர் ஒரு வாக்கு தத்தம் கொடுத்திருப்பாரு என்றாலும் ஆபகுக் சொல்லுவது போல அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது பொய் சொல்லாது, உன் சுகவாழ்வு துளிர்க்கும் என்று சொன்ன தேவன் மனிதன் அல்ல, அவர் பொய் சொல்லுகிறதற்கு மனிதன் அல்ல, மனமாற மனுபுத்திரனும் அல்ல, அவர் சொல்லியும் நிறைவேற்றாதிருப்பாரோ. ஆபிரகாம் வாக்கு தத்தம் பண்ணின அந்த வாக்கு தத்தத்தை முழு நிச்சயமாய் நம்பினான், கர்த்தர் அவனுக்கு செய்து முடித்தார். வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற என் தேவன் வல்லவர். ஆமே. தாமதமாகலாம், நெடுங்காலமாய் காத்திருப்பது ஒருவேளை நீதிபதிகளை வாசிக்கிறோம், இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்பொழுதோ ஜீவ விருட்சம் போல இருக்கும். நிச்சயமாய் மகனாயின் சபை பெருகும், வலதுபுறம் இடதுபுறம் பெருகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் சபைக்கு கொடுத்த வாக்கு தத்தம் நிறைவேறும். கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, உன் முளைகளை உறுதிப்படுத்து, எல்லைகளை விரிவுபடுத்து, என் தப வீட்டில் கொண்டு வந்து மகிழ பண்ணுவேன். இந்த வாக்கு தத்தம் பண்ணினவர் மாறார். உங்களுக்கு வாக்கு தத்தம் கொடுத்தாரா? அதுல உறுதியா இருங்க, தரித்திருங்க, நிச்சயமா நிறைவேறும். 6ஆவதாக ரோமர் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ரோமர் எழுதின நிருபம் 14:14, சாரி 14:4, மற்றொருவனுடைய வேலைக்காரனை குற்றவாளியாக தீர்க்கிறதற்கு நீ யார்? அவன் நின்றாலும் விழுந்தாலும் அவனுடைய எஜமானுக்கு அவன் உத்தரவாதி, அவன் நிலை நிறுத்தப்படுவான், தேவன் அவனை நிலை நிறுத்த வல்லவராய் இருக்கிறாரே. ஆமே. இங்க ஆண்டவர் அழகா சொல்றார்,
ஒருவனுடைய வேலைக்காரனை குற்றவாளியை தீர்க்கிறதற்கு நீ யாருப்பா? அவன் நின்றாலும் விழுந்தாலும் அவனுடைய எஜமான் தான் அவனுக்கு உத்தரவாதம். அதே போல அவன் நிலைநிறுத்தப்படுவான். என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு யார் எஜமானன்? அல்லேலூயா. உங்களுக்கு யார் எஜமானன்? அப்ப இங்க ஆண்டவர் சொல்ற, அவன் விழுந்தாலும் இறந்தாலும் யாரு உத்தரவாதி? அவனுடைய எஜமான். நீங்க விழுந்தாலும் இறந்தாலும் உங்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிற சர்வ வல்லமையுள்ள தேவன் ஒருவர் இருக்கிறார். ஆமென். நீங்க நிலைநிறுத்தப்படுவீங்க, நீங்க அமர்ந்து போவது இல்லை. ஆமென். உங்களுடைய எஜமானன் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஒருவேளை நீங்க இந்த லாக்டவுன் பீரியட்ல இழப்பின் மத்தியில அநேகர் உங்களை குற்றம் சாட்டலாம். கர்த்தர் சொல்றாரு, நான் உனக்கு உத்தரவாதம் பண்ணேன், நான் உனக்கு கேரண்டி கொடுக்கிறேன், நான் உன்னை தூக்கி நிறுத்துவேன். ஆமென். தடுமாறீங்களா? சோர்ந்து போய் விட்டீங்களா? கிடைக்கவில்லையே, ஒரு பதில் தெரியவில்லையே, என்ன நடக்க போகிறது என்று கவலையோடு அமர்ந்திருக்கிற தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் உங்களை நிலைநிறுத்துவார். பேதுரு பாருங்க, அசைந்து ஆடுகிற நாணல். ஒரு நேரம் இப்படி பேசுறார், ஒரு நேரம் அப்படி பேசுறார். அந்த பேதுருவை கர்த்தர் பேரை மாற்றி பேதுரு கேபா பாறைன்னு மாத்திட்டார். ஆமென். கர்த்தர் உங்களை தூக்கி நிலைநிறுத்துவார். கீழாக்காமல் மேலாக்குவார், வாளாக்காமல் தலையாக்குவார். ஆமென். செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணுதான். என்ன செய்யணும்? யோவான் 15ஆம் அதிகாரம் 5:8 படி இன்னைக்கு ஆண்டவரத்துல சொல்லுங்க. ஆண்டவர் சொல்றார், நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். ஆமென். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். ஆமென். திராட்சை செடியாக இயேசுவின் இடத்துல கொடிகளாய் நீங்கள் நிலைத்திருக்கும் பொழுது கனி கொடுக்கும்படி கர்த்தர் உங்களை தூக்கி நிறுத்துவார். சத்துருகள் முன்பதாக நிறுத்துவார். ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி நிறுத்துவார். கர்த்தர் சபையை நிலை நிறுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் நிலை நிறுத்தப்படுவீர்கள். எந்த இடத்துல நின்று சரிக்கு இருக்கிறீங்களோ அதை காட்டிலும் கர்த்தர் பெஸ்டா உங்களை தூக்கி நிலை நிறுத்த வல்லவர். ஆமென். எந்த சத்துரு உங்களை பார்த்து இகழ்ச்சியாய் அற்பமாய் பார்க்கிறானோ அந்த சத்துரு முன்னாடி கர்த்தர் உங்களை நிலை நிறுத்தும். விசுவாசிக்கிறீங்களா? இன்றைக்கு ஒருவேளை அது வெறுமையா காணப்படலாம். கர்த்தர் கீழே வேர்பற்றி மேலே கனி கொடுக்கும்படி கர்த்தர்களை உயர்த்துவார். சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆமென். கடைசியாக ரோமர் 16ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். இயேசு கிறிஸ்துவை பற்றிய பிரசங்கமாகிய என் சுவிசேஷத்தின்படியே உங்களை ஸ்திரப்படுத்த வல்லவர். ஆமென். முதலாவது முந்திரத பார்த்தோம், நிலை நிறுத்த வல்லவர். இங்கே பார்க்கிறோம் ஸ்திரப்படுத்த வல்லவர். ஸ்திரப்படுத்துறனா என்ன? பலத்தின் மேல் பலம். சொல்லுங்க, பலத்தின் மேல், கிருபையின் மேல் கிருபை, பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம், மகிமை மேல் மகிமை, வசனத்தின் மேல வசனத்துல நீங்க பலப்படுவீங்க, அபிஷேகத்தின் மேல் அபிஷேகத்துல பலப்படுவீங்க. எத்தனை காற்று வந்தாலும் எத்தனை பெருமழை வந்தாலும் கர்த்தர் உங்களை எப்படி ஸ்திரப்படுத்துவார்? கன்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடு அசையாது. ஆமென். ஹல்லேலூயா. இனி வருகிற நாட்களில எத்தனை புயல் வந்தாலும், எத்தனை காற்று வந்தாலும், எத்தனை சுனாமி வந்தாலும், எத்தனை சோதனைகள் வந்தாலும் சொல்லுவீங்க, நாங்க பெரிய கொரோனா வைரஸையே பார்த்து தப்பி வந்துட்டோம், இது துதிப்பி அப்படின்னு கர்த்தர் உங்களை ஸ்ட்ராங்கா பேச போட்டு, எப்படி? அபிஷேகத்துல, வேத வசனத்துல, பலத்துல நல்லா இன்னும் வரங்கள் வல்லமைகளை கொடுத்து, எத்தனை காற்று வந்தாலும் எத்தனை வைரஸ் வந்தாலும் யாரு என்ன சொன்னாலும் ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாதபடி உங்களை ஸ்திரப்படுத்துவார். ஆமென். 1 கொரிந்தியர் 1:8 சொல்லுகிறது. ஆமென். 1 கொரிந்தியர் 1:8 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே நீங்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாய் இருக்கும்படி முடிவு பரியந்தம் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். ஆமென். எப்போ எது வரைக்கும் ஸ்திரப்படுத்துவாரு? முடிவு பரியந்தம். இன்னைக்கு வந்துட்டு நாளைக்கு நீங்க சபைக்கு வராமலாம் இருக்க மாட்டீங்க. இன்னைக்கு ஜெபம் பண்ணிட்டு நாளைக்கு ஜெபம் பண்ணாம விட்டு அப்படிலாம் சோம்பேறியான கர்த்தர் இன்னும் விட மாட்டார். ஆமென். உங்களை ஸ்திரப்படுத்துவார். அபிஷேகத்தின் மேல அபிஷேகத்தை தருவார். தாகத்தின் மேல தாகத்தை தருவார். ஆண்டவரே என்ன கேட்பீங்க? இன்னும் நாம நெருங்கணும்,
இன்னும் ஆழத்துல வரணும், கணக்காளம் எனக்கு போதும், நீச்சல் ஆழம் வேணும் அப்படிதான் நீங்க ஆண்டுடைய பிரசனத்தை வாஞ்சித்து ஓடுகிற அளவுக்கு கர்த்தர் உங்களை உருவாக்கி ஸ்திரப்படுத்தி அநேகருக்கு கனி கொடுக்கும்படி கர்த்தர் உங்களை பலப்படுத்தி ஸ்திரப்படுத்துவார். ஆமென். அப்ப கர்த்தர் உங்களை ஸ்திரப்படுத்தணும்னா சங்கீதம் 27:14 சொல்லுகிறது, என்ன பண்ணணும்? நான் ஸ்திரமா திடமா பிரச்சனை வந்தா சாய்ந்து விடாதபடி அப்படி நான் இருக்கணும்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, சங்கீதக்காரன் சொல்கிறார், கர்த்தருக்கு காத்து, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதா இருந்து கர்த்தருக்கே காத்து. ஆமென். அவருடைய பாதத்துல நீங்க காத்திருக்க காத்திருக்க கர்த்தர் உங்களை ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி திடப்படுத்தி எந்த சூழ்நிலை வந்தாலும் ஒரு பொழுதும் நீங்க விழுந்து விட மாட்டீங்க. ஆமென். அல்லேலூயா. ஒரு முருங்கை மரத்தை ஈஸியா உடைச்சிடலாம், ஆனா நீங்க இனிமே முருங்கை மரமா இருக்க மாட்டீங்க. கர்த்தர் எப்படி மாத்துவார் தெரியுமா? ஆலமரமா மாத்திடலாம். ஆமென். ஆலமரம் பாத்தீங்கன்னா எங்க ஊர்ல எல்லாம் ஆலமரத்தை பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அங்கங்க வேர் விட்டு அது அப்படியே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அதை யாராலும் சீக்கிரத்துல என்ன பண்ண முடியாது, அழிக்கவே முடியாது. அந்த ஆலமரத்துலதான் பல விதமான பறவைகள் ஒரே சத்தமா இருக்கும். அதே போல கர்த்தர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். எப்படி? ஒரு ஆலமரத்தை போல பல இடத்துல வேர் விட்டு அநேக பறவைகள் ஓடி வருகிற ஆலமரமாய் நம்முடைய சபையும் உங்களை கர்த்தர் ஸ்திரப்படுத்தும். ஆமே. விசுவாசிக்கிறீங்களா? அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் கர்த்தர் கொடுத்த இந்த 7 காரியத்தின்படி சர்வ வல்லமுள்ள தேவனாய் முற்று முடிய உங்களை நடத்த வல்லவர், கிருபையை பெருகச் செய்ய வல்லவர், உதவி செய்ய எல்லா சூழ்நிலையும் அவர் உதவி செய்ய வல்லவரா இருக்கிறார். அவரிடத்துல நீங்க என்னெல்லாம் ஒப்பு கொடுக்கிறீங்களோ நம்பி அதை காத்துக்கொள்ள வல்லவரா இருக்கிறார். உடைய வாக்கு தத்தத்தை எல்லாம் பொய் சொல்லாமல் தாமதித்தாலும் நிறைவேற்ற வல்லவர், உங்களை தூக்கி நிலைநிறுத்த வல்லவர், கடைசியாக ஸ்திரப்படுத்த, உங்களுடைய பேஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா ஸ்திரப்படுத்த வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமென். நம்ம எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்காக அந்த சர்வ வல்லமையுள்ள தேவனிடத்துல ஒரு விஷயம் கூட நீங்க கேட்கலாம். ஆண்டவரே, என்னை முற்றும் முடிய அவர் உயிரோடு இருக்கிறவர்கள், நாம் ஆராதிக்கிற தேவன் உயிரோடு இருக்கிறவர், ஜீவன் உள்ளவர். ஆகவே முற்றும் முடிய உங்களை நடத்த வல்லவர். எனக்கு கேளுங்க, கிருபை எனக்கு வேணும். அந்த கிருபை எல்லா விதத்திலும் உங்களுக்கு பெருகட்டும். பலவீனத்தில பலன் பெருகட்டும். கிருபை மேல் கிருபை தரட்டும். தாவீது சொன்னது போல நன்மையும் கிருபையும் உங்களை தொடரட்டும். நாம் நிர்மூலமாகாதிருப்பது அவருடைய கிருபை. சோதனை நேரத்துல உங்களுக்கு அவர் உதவி செய்வார். தேவ தூதர்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். கானானிய ஸ்திரீக்கு உதவினது போல பூமியின் செவிடுமான ஆவியை அந்த தகப்பனுக்கு அந்த மகனுக்கு ஒரு விடுதலையை கொடுத்து உதவி செய்த தேவன் ஆவியானவர் கூட உங்களுக்கு உதவி அவங்க கூட இருக்கிறார். சத்துரு வெள்ளமோட வரும்பொழுது ஆவியானவர் கொடியேற்றுகிறவர். அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை காத்துக்கொள்ள வல்லவர். உடைய பிள்ளைகளை, மனைவி, கணவன், பெற்றோர் யாரா இருந்தாலும் அதெல்லாம் அவர் காத்துக்கொள்ள வல்லவராக இருக்கிறார். வாக்கு தத்துவதை எல்லாம் ஆமென்றும் ஆமேன் என்றும் நிறைவேற்ற வல்லமையுள்ளவர். உங்களை நிலைநிறுத்துவார். சோர்ந்து போகாதீங்க. உங்களை ஸ்திரப்படுத்துவார். நீ தடுமாறக்கூடாது. ஸ்திரப்படுத்துவார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, உம்மை துதிக்கிறோமையா. தேவனில் நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவனே, உமக்கொப்பான தேவன் யார்? கரகட்டி. தேவனே, நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவனே, உமக்கொப்பான தேவன் யார்? திசையை நினைத்தது நிறைவேறும். நீ செய்வதை தடுத்தவன் யார்? செய்ய நினைத்தது நிறைவேறும். நீ செய்வதை தடுப்பவன் யார்? தேவனே, நீ சகலமும் செய்ய வல்லவர்.
முடித்தீரே, சவால்களில் ஜெயித்திடுவே, சர்வ வல்லவரே நானே. தேவ விசுவாச அறிக்கை பண்ண வல்லவர் தேவனே, உனக்குமான தேவன் யார்? ஆமென். அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். சோர்ந்து போகாதீங்க, நிச்சய முடிவு உண்டு. நம்பிக்கை வீண் போகாது. பரலோக பிதாவே,